ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஜான் ஜெபராஜ் அவங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்களோட பாராட்டி நீங்கள் போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லா ஊழியக்காரங்களையுமே எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் மட்டும்தான் எடுத்து போடுவேன். யாரோட மைனஸ்லாம் நான் எடுத்து போடவே மாட்டேன். அதனால தான் நான் வந்து எல்லாரோட ப்ளஸ்ஸையும் மோஸ்ட்லி என்னோடய வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பொய் சொல்லி ஒருத்தரை பற்றி போட்டாலும் அதுவும் நம்மளுக்கு ஒரு பாவம் தான். அதனால் யாரையுமே வந்து நான் லேஸில் குறை சொல்லிலாம் போடவே மாட்டேன். ஏன்னா உண்மை வந்து காடுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்கு நம்ம கையில் அதிகாரம் இல்லை, காடுக்கு மட்டுமே இருக்குது. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அது அப்படியே மாறி 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 பல இதுக்கு பொய்க்கு ஆளாகிரும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ளஸ்ஸையே எடுத்து போடலாம். அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஜான் ஜெபராஜ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, காட்ஸ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்களோட வாய்ஸு, அந்த சாங்ஸு, அவங்க கொடுக்குற மெசேஜ், அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.